பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நெகேமியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது. ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாய் இருந்தார்கள். பிரியமானவர்களே, ஆவலாய் இருந்தார்கள். எதுக்கு ஆவலாக இருந்தாங்க? வேலை செய்வதற்கு ஆவலாக இருந்தார்கள். என்ன வேலை செய்யறதுக்கு ஆவலாக இருந்தாங்க? தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஆவலாக இருந்தாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆலயத்தை நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டுவார். ஆலயம் பாழாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை எப்படிங்க ஆசீர்வாதமாக இருக்கும்? ஆலயத்தை கட்டுங்க. ஆலயத்துக்கு என்னென்ன தேவை யோசித்து ஆலயத்தை கட்டுப்படி திட்டமிடுங்க. நாங்கள்லாம் வாலிப நாட்களில் ரட்சிக்கப்பட்டு ஆலயத்தில் விசுவாசிகளாக இருந்த பொழுது எங்கள் ஆலயத்தை நாங்கள் கட்டணும். எங்கள் ஆலயத்தை சுத்திகரித்து பெருக்கி பாய் போட்டு தொடச்சி, பாயெல்லாம் போட்டு சேரெல்லாம் செட் பண்ணி ஃபேனுங்களை தொடச்சி டியூப்லைட்டுங்களை தொடச்சி பல வேலைகளை செய்வோம். ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா வேறு வாங்கின்னு வந்து போடுவோம், வேறு வாங்கின்னு வந்து ஃபிட்டிங் பண்ணுவோம். ஃபேனு லைட்டெல்லாம் வேறு போட்டுருவோம். அதே போல் பாஸ்டாயா வீட்டில் எதுனா ஒரு காரியம் எது இருக்குது இல்லைன்னு பார்ப்போம். எது இல்லையோ ஓடி போய் வாங்கின்னு வந்துடுவோம். வாங்கின்னு வந்து நான் போட்டுருவோம். அப்படி செய்வேன். நாங்கள் 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஷேர் பண்ணியெல்லாம் பண்ணிவிடுவோம். அப்போ அப்படியெல்லாம் நாங்கள் எங்கள் ஆலயத்தையும் எங்கள் ஊழியக்காரரிய குடும்பத்திற்கும் நாங்கள் உதவியாக இருந்ததுனால இன்றைக்கி ஆண்டவர் எங்களை கட்டி எழுப்பியிருக்கிறார், எங்கள் வாழ்க்கையில் உயர்வு கொடுத்துருக்கிறார். பாருங்கள், அவர்கள் ஜனங்கள் எல்லாம் வேலை செய்கிறதற்கு ஆவலாக இருந்தார்கள். கர்த்தருடைய காரியத்துக்கு ரொம்ப உற்சாகமாக இருங்க. சோம்பேறிங்க வேலை செய்ய மாட்டாங்க. வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. ஏதாவது ஒரு வேலை நீங்கள் செய்யணும். ஆலயத்தில் வேலை செய்யணும், வீட்டில் வேலை செய்யணும், வெளியில் உங்கள் பிழைப்புக்காக வேலை செய்யணும். ஏதாவது ஒரு வேலை செஞ்சு சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்தணும். அதனால் வேலை செய்யாமல் இருக்காதீங்க. ஏதாவது ஒரு வேலை செய்யுங்க. ஆலயம் கட்டுறாங்களா, ஆலயத்தை போய் உழைங்க, ரத்தத்தை சிந்துங்க. கர்த்தர் பலன் உங்களுக்கு தருவார். அற்புதங்களை உங்கள் சந்ததி மேலே, அடையாளங்களை உங்கள் குடும்பத்தின் மேலே கர்த்தர் வர்ஷிக்க பண்ணுவார். ஆகையினால வேலை செய்வதற்கு நீங்கள் உற்சாகமாக இருங்க. கர்த்தருடைய வேலை செய்யறதுக்கு உற்சாகமாக இருங்க. திருப்பிரசங்கம், ஊழியம், ட்ராக்ஸ் ஊழியம், கிராம ஊழியம், சுவிசேஷ ஊழியம் எல்லாத்தையும் செய்வதற்கு உற்சாகமாக இருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படியெல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். சுமை தூக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அற்புதங்கள் நடக்கும். ஒரு காலத்தில் ஒரு கூட்டங்களெல்லாம் நடத்தும்போது ஸ்பீக்கருங்க பல இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கள்லாம் தூக்கிக்கிட்டு சுமந்துக்கிட்டு போவோம். காரில் தூக்கி வச்சு எடுத்துகிட்டு போவோம். போய் மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவோம். பயங்கரமாக கஷ்டப்படுவோம். இன்றைக்கி கர்த்தர் எங்களை உயர்த்தி வச்சிருக்கிறார். உங்களுக்கும் இதே அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, உங்கள் ஆலயத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த பிள்ளைகளுக்கு நீ தாரும். ஒரு உற்சாகத்தை இந்த பிள்ளைகளுக்கு நீ கட்டளிடுங்கப்பா. உங்கள் ஆலயத்தில் வேலை செய்யட்டும், உழைக்கட்டும், கடினமாய் பிரயாசப்படட்டும். ஓ ராக்காந்தல மௌஷி அந்த ரபா ராக்காலாமா. கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துங்க, அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. ஆமென்.